இன்னைக்கு நாங்கள் ஜாலியாக எல்லாரும் டான்ஸ் ஆடின்னு இருக்கும்போது நடுவில் கரடி வந்துச்சு. செட்டு பை வாக்ஸில் எல்லாருக்கும் உனக்கு கைஸ் இன்னைக்கு மச்சாக்கு வந்து மேரேஜ் டே 2. மச்சாக்கு பிட்டின்னு சொல்ல போகிற ராஜஸ்தான் சைடில் ப்ரோக்ராம் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் சாப்பாடுக்கு பார்த்தீங்கன்னா கட்டி சப்பாத்தினா செஞ்சுருந்தாங்க. இன்னும் ஒரு சைடில் ஒய்ஃபோட அண்ணா அக்கா எல்லாரும் ஊரில் இருந்து சென்னையிலேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வந்து மாலைலாம் போட்டுவிட்டாங்க மச்சாக்கும் ஒய்ஃபோட அக்காக்கும். இன்னைக்கு நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனார் வீட்டில் தான். ஸோ நானும் சகல எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன சாப்பிடணுமோ செஞ்சுருந்தோம். சூப்பராக வரப்போகிற எல்லா கெஸ்ட்டுக்கும் வந்து டின்னர்னா செஞ்சதுக்கப்புறம் நாங்கள் ஃபேமிலி எல்லாரும் வந்து சூப்பராக ட்ரெஸ்னா போட்டு ரெடி ஆகிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமினா கும்பிட்டுட்டு மச்சாக்கு காலில் பார்த்தீங்கன்னா காப்பு கட்டி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஒய்ஃபோட அக்கா கூட வந்து ரெடி ஆகியிருந்தாங்க. இவங்க எல்லாரையும் ரெடி பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்னா நம்ம மாமனார் வீட்டுக்கு கூட்டின்னு வந்துட்டோம். எதுக்கு இங்கே கூட்டின்னு வந்திருக்கோன்னா இன்னைக்கு மாமனார் வீட்டில் பந்தோலம் சொல்ல போகிற ஒரு சின்னதாக ஃபங்க்ஷன் வச்சிருக்காரு. இந்த ஃபங்க்ஷனுக்காக தான் நானும் சகலும் வந்து டின்னர் ரெடி பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இவங்க தான் என்னோட பாட்டி உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணல, எல்லோ கலர் சாரி. அதுக்கப்புறம் நானும் ஒய்ஃபும் ரெடி ஆகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாற ஆரம்பிச்சிட்டோம். இந்த சூப்பரான தால்பாட்டி சூர்மா எல்லா கெஸ்ட்டுக்காக நானும் சகல சேர்ந்து செஞ்சோம். இந்த ஃபங்க்ஷனில் என் அத்தை கூட வந்திருந்தாங்க. இவங்க தான் என் அத்தை, அதுக்கப்புறம் இவங்க தான் என் மாமா. லாஸ்ட்டாக மாமியாரும் மாமனாரும் மாலை போட்டு இந்த ஃபங்க்ஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்களும் வந்து ஃபோட்டோனா எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு ஃபங்க்ஷனில் வந்து கரடி வேஷம் போட்டு சில பேரை கூப்பிட்டு இருந்தோம். அவங்க பார்த்தீங்கன்னா வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சாமி வேஷம் போட்டு லேடி வேஷம் போட்டு நிறையா வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ப்ரோக்ராம்லாம் வந்து பண்ணியிருந்தோம். வேற லெவலில் என்ஜாய்மெண்ட் பண்ணோம். உண்மையாக சீரியஸாக சொல்லணும்னா லாஸ்ட்டாக வந்து டிஜே ஆன் பண்ணிட்டோம். ஸோ சவுண்ட் எஃபெக்டோட போடுறேன், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரோஷன் பிரதர் எல்லாருக்கும் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாரு. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அவர் ஃபியான்சிக்கு இன்னைக்கு பர்த்டே. சூப்பர் ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்கன்னா விளாகை கம்ப்ளீட் பண்ணுறோம். விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் பாய்.